எதிர்வினை ஆற்றும் அறியாமை மன அமைப்பு தான் சூடு. கொதிச்சுக்கிட்டே இருக்கிறது, எப்ப வெடிக்குன்னே தெரியாது. என்கிட்ட உண்மையிலேயே ஒருத்தர் வந்து கேட்டாரு, சாமி நான் என் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணணும், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் கேட்டேன், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. கல்யாணத்துக்கு தான் ஆசீர்வாதம் பண்ண முடியும், டைவர்ஸுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ண முடியாதுங்க ஐயா. என்னதான் பிரச்சனை? அது உண்மையிலேயே சொன்னாரு. சாமி காலையில காஃபி எடுத்து வச்சா வேட்டி மேல காஃபி பட்டுருச்சு சாமி, சுட சுட சூடு காப்பி. நான் கேட்டேன், ஐயா காஃபி கொடுக்குறாங்க பொண்டாட்டி, அதுவே எவ்வளவு பெரிய விஷயம், அதை வேற சூடா கொடுக்குறாங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம். தவறி ஒரு துளி வேட்டி மேல சிந்தி இருக்கு, அதுக்கு போய் என்ன இருக்குங்கய்யா, பொறுத்துக்கப்படாதா? உங்களுக்கு தெரியாது சாமி, இன்னைக்கு காபி ஊத்துவா, நாளைக்கு ஆசிட் ஊத்துவா. பாவி, காபிக்கும் ஆசிடுக்கும் சம்பந்தம் இல்லையா ஐயா? என்னையா சம்பந்தம்? காஃபிக்கும் ஆசிடுக்கும் வித்தியாசம் இல்லையா? காஃபியையும் ஆசிரியையும் ஐயா சம்பந்திப்படுத்தி பார்ப்ப. தவறி காஃபி ஒரு துளி வேட்டியில விடறதுக்கும், ஏதோ டிவி சீரியல்ல காட்டுறானுங்களே ஆசிட மூஞ்சில ஊத்துனானுங்க, அதுக்கும் கனெக்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு பேசிக் லாஜிக் வேணாமா? உள்ள வெந்துகிட்டே இருந்தோம்னா எதிர்வினை ஆற்றும் சூட்டின் வேகம் அதிகமா இருந்தா சத்தியத்தின் நிஜத்தின் தெளிவு இருக்காது. வெடிச்சு கொந்தளிச்சு எதிர்வினை ஆற்றி அதனால மேலும் 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 துக்கத்தையும் கர்ம சக்கரத்தையும் உருவாக்குவோம். அதுக்கு தான் சூடு பேரு. தொடர்ந்த வயலன்ஸ், தான் வஞ்சிக்கப்பட்டதாக ஆழ்ந்து நம்புவது, அதனால் ஏற்படுகின்ற எதிர்வினை ஆற்றுகின்ற மன அமைப்பு. சொரணைனா என்னன்னா, தான் வஞ்சிக்கப்பட்டதாக நினைத்து அதனால் வர்ற ஃபியர், ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன், கில்ட், இது எல்லாத்தையும் தன்மேலேயே காட்டிக்கொண்டு குமுறி குமுறி அழிந்து வாழ்க்கையை அழித்துக் கொள்வது. அதுக்கு பேர் தான் சொரணை. சூடும் சொரணையும் தான் வாழ்க்கையில மிகப்பெரிய எதிரி. உங்களை வஞ்சிக்கணும், ஏமாத்தணும், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே உங்க சூட்டையும் சொரணையும் தூண்டி விட்டு தான் வஞ்சிப்பார்கள். ஜாதி ரீதியாக உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணுன்றவங்களும் இந்த சூடு சொரணை தான் தூண்டுவார்கள். மத ரீதியா உங்களை தீவிரவாதியா மாத்தணும்னு நினைக்கிறவங்களும் அந்த சூடு சொரணையத்தான் தூண்டுவார்கள். அரசியல் ரீதியா உங்களை வஞ்சிக்கணும், ஏமாற்றணும்னு நினைக்கிறவங்களும் அந்த சூடு சொரணையத்தான் தூண்டுவார்கள். நாத்திக ரீதியா உங்களை வஞ்சிக்கணும்னு நினைக்கிறவங்களும் அந்த சூடு சொரணையத்தான் சீண்டுவார்கள். நாத்திகம், மதம், கருத்து, சமூகம், ஜாதி, அரசியல், சினிமா, எந்த துறையிலும் உங்களை வஞ்சிக்க நினைக்கும், ஏமாற்ற நினைக்கும், யூஸ் அண்ட் த்ரோ, உபயோகப்படுத்திக் கொள்ள நினைக்கும் தலைவர்கள் உங்களுடைய சூட்டையும் சுரணையையும் தான் தூண்டிவிட்டு உங்கள் வாழ்க்கையை சீரழிப்பார்கள். சூட்டையும் சுரணையையும் தவிர்த்து பரமசிவ பரம்பொருளே வாழ்க்கையின் நோக்கம் எனக் கொண்டு உலகத்திற்கு நம்மால் ஆன பங்களிப்பான செயல்களை மாத்திரம் செய்வதே வாழ்க்கை எனக் கொண்டு வாழ்க்கையை நிம்மதியா, நேர்மையா, உயிர்மையோடு நடத்துங்கள். உயிரை உயிர்ப்பித்துக் கொள்ளும் சக்தி தியாகம். அதை வாழும் வாழ்க்கை முறை பரமசிவ ஞானம், ஆதி சைவம். வயலன்ஸை ஹீரோயிசமா மாத்துறதை ஏத்துக்காதீங்க. சூடு சொரணை என்கின்ற பெயராலே சமூகம் உங்களை மற்றவர்களை அழிக்க தூண்டுவதையும் உங்களை நீங்களே அழித்துக் கொள்ள தூண்டுவதையும் அனுமதிக்கார்கள். உங்களுக்கு நீங்களே பரமசிவனாக இருங்கள், உலகத்திற்கும் பரமசிவனாக இருங்கள், நன்மையே செய்யுங்கள்.
உங்களுக்கு நீங்களே நன்மை மாத்திரம் செய்து கொள்ளுங்கள், உலகத்திற்கும் நன்மை மாத்திரம் செய்யுங்கள். பரமசாந்த ஸ்வரூபம் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உண்மையிலேயே பரமசிவ பரம்பொருள் நிஜமாகவே சத்தியமாகவே நம்முடைய சாதாரண தினசரி வாழ்க்கைக்கும் அவைலபிளா இருக்கிற ஒரு உயிர்ப்பு தன்மை. எங்கேயோ கைலாசத்துல உட்கார்ந்துட்டு நமக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கவர்னு நினைக்காதீங்க. அவர் அழைத்தவுடன் வருகின்ற சொக்கா, மீனாட்சி, நாம கூப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே தம்பி என்னாச்சு அப்படின்னு கேட்கிற உயிர்ப்பு சக்தி. என் வாழ்க்கையே இந்த சத்தியத்துக்கு சாட்சி தான்யா. என் வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சியையும் எடுத்து பார்த்தா கூப்பிட்ட உடனே சொக்கான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சொல்லுங்க, சொல்லப்பா என்ன வேணும்னு பெருமான் பதில் அளிக்கிறான் என்பதற்கும் காக்கிறான் என்பதற்கும் இந்த சத்தியத்திற்கான சாட்சி தாயா என் வாழ்க்கை. மீனாட்சியும் சொக்கனும் மட்டும் நான் ஒரு தரம் கூப்பிட்டு, எத்தனையோ லட்சம் தரம் கூப்பிட்டுருக்கேன், ஒரே ஒரு தரம் கூப்பிட்டு என்னன்னு கேட்காம விட்டுருந்தா கூட இன்னைக்கு நான் உயிரோடு இருக்க முடியாதுங்கய்யா. ஏன்னா எத்தனை தாக்குதல்கள், எத்தனை கொலைவெறி தாக்குதல்கள், எத்தனை மத தாக்குதல்கள், எத்துணை தாக்குதல்கள், எத்துணை நிலைகளில். லாஃபேர்னு சொல்லுவாங்க, தமிழ் அதுக்கு வார்த்தையே இல்லை. சட்டத்தை உபயோகப்படுத்தி ஒருவனை அழித்து விடுவது. திராவிஷ கும்பல் இந்த லாஃபேர்ல மாஸ்டர்ஸ். சுத்தி 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 வழக்க போட்டு அவன் வழக்குக்குள்ள சுத்தி அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போயிரும். கடைசியில விடுதலை ஆவான் எப்போ? அவனுக்கு 96 வயசாகும் போது. 96 வயசாகும் போது அவன் நிரபராதின்னு நிரூபிச்சு என்ன யூஸ்? வாழ்க்கை முடிச்சு போச்சுல்ல. அவங்களோட எதிர்த்து சூட்டினால் வெடித்தாலும் சண்டையிட்டாலும் வாழ்க்கை நாசமாகும். இல்ல சொரணையால ஐயோ இப்படியெல்லாம் பண்றாங்களே என்னாகுமோ என்னாச்சு அப்படின்னு பவர்லெஸ்னஸ்னால பயம், துக்கம், குற்ற உணர்ச்சி இப்படி நம்மளை தொடர்ந்து தாக்குறாங்களேன்னு, இந்த பவர்லெஸ்னஸ்னாலாம் உள்ளுக்குள்ளேயே அழிஞ்சு போயிருந்தா அந்த சொரணை 2 விதத்திலையுமே வாழ்க்கை நாசமாயிருக்கும். பரமசிவன் பேரருளால அப்பா பெரும் புண்ணியம் பண்ண சூடு சொரணைய மட்டும் கொடுக்கா, சூடு சொரணை இல்லாத ஒரு மனுஷ ஜென்மம் கொடுத்தியே அப்பனே, அது போதும் அப்பா. சொக்கா, நானும் என் பரம்பரையும் உனக்கு அடிமை, நானும் என் சிஷ்ய பரம்பரையும் உனக்கு அடிமை. சூடும் சொரணையும் இல்லாம பரமசிவனே என்று இருக்கின்ற வாழ்க்கையை கொடுத்தாயே சொக்கா, அது போதும். நம்ம தினசரி வாழ்க்கையில என்ன பிரச்சனைனாலும் சொக்கான்னு கூப்பிட்ட குரலுக்கு, மீனாட்சின்னு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உயிரையே மலைக்கின்ற உயிர்ப்பு அம்மையும் அப்பனும் அப்படிங்கிற அந்த சத்தியத்துக்கு சாட்சி தான் என் வாழ்க்கை. அந்த சத்தியத்துக்கு சாட்சி எத்தனையோ கதையை சொல்லிட்டே போயிட்டு இருப்பேன். இவர்களெல்லாம் தாக்கினார்கள்னு சொன்னா கூட திரும்ப தாக்குவானுங்களே. அனாவசியமா இந்த கர்ம சக்கரம் வளர வேண்டான்றதுக்காக தான் மொத்தமா திராவிஷம் திராவிஷம் திராவிஷம்னு அப்படியே ஒரு வேர்டை யூஸ் பண்ணிட்டு போறேன்.
ஏன்னா திராவிஷம் அப்படிங்கிற வார்த்தை யாரையும் தனியா சொல்லல, மொத்தமா அப்படியே சொல்லிடுறது. ஏன்னா இந்த கர்ம சக்கரம் வளர்ந்துட்டே போயிட்டு இருக்க வேண்டாம். அழைத்த குரலுக்கு சொக்கனும் மீனாட்சியும் வருகிறார்கள். அந்த சத்தியத்துக்கு நான் சாட்சி, நாங்க உயிரோட இருக்கிறது அப்படின்ற கதையும் நான் சொல்லி ஆகணும். ஆனா யார் அடிச்சாங்க, யார் தாக்குனாங்கன்ற டீடைல்ஸையும் சொல்லப்படாது. அதுதான் என் வாழ்க்கையோட விந்தையான சூழல். சத்தியத்தையும் சொல்லி ஆகணும், அதுல இருக்கிற டீடைல்ஸையும் மறைச்சாகணும். ஒரு கதையா சொல்றேன், கேட்டுக்கோங்க. புரியறவங்க எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. திருவிளையாடல ஒரு அழகான ஒரு கதை உண்டு. திருவிளையாடல் சினிமா கூட வந்தது இல்லையா? ஒரு சிவாஜி நடிச்சிருப்பாங்க. நாகேஷ்னு ஒரு அந்த காலத்து காமெடி நடிகர், லெஜெண்ட். அவங்கெல்லாம் லெஜெண்ட். ஒரு நாகேஷ், சிவாஜி அவங்கெல்லாம் வரலாறுகள், வாழ்ந்த வரலாறுகள். தருமி அப்படிங்கிற ஒரு சிவாச்சாரியார் இளைஞனுக்கு பொற்கிழி கொடுத்த அந்த திருவிளையாடல், அது ஒரு அருமையான திருவிளையாடல். தர்மியா என்ன நினைச்சுக்கோங்க, சொக்கநாதர், நிஜமான சொக்கநாதரையே நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஊரெல்லாம் தண்டோரா போட்டாங்க. 293க்கு ஆள் தேடுறாங்க, ஆள் தேடுறாங்க, ஆள் தேடுறாங்கன்னு. உடனே நான் சொக்கா சொக்கா, 1 2 1 2, ஐயோ ஐயோ ஐயோ, 293, எவ்வளவு பெரிய சந்நியாச சம்பிரதாயம், எவ்வளவு பெரிய பீடம். ஒரு சன்னிதானமா, 2 சன்னிதானமா? ஒரு சன்னிதானம் 50 வருஷம் வாழ்ந்திருந்தா கூட 293ன்னா, ஐயோ எத்தனாயிரம் வருஷம் பரம்பரையாச்சே, பீடமாச்சே பல. ஐயோ நமக்கு இல்ல, நமக்கு இல்ல, நமக்கு இல்ல, நமக்கு வராது, கொடுப்பான். ஏற்கனவே எதையோ கண்டபடி வீடியோவை போட்டு, ஆடியோவை போட்டு போட்டிருக்கிற காவிக்கே தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. சாமியாரே இல்லைங்கிறானுங்க. நம்மளை யாரு ஒத்துப்பான், நம்மளை யாரு ஒத்துப்பான்? நமக்கு இல்ல இல்ல இல்ல. ஐயோ 1 2, 1 2 3 4 5 6 7 8 9 10, 293. ஐயோ நமக்கில்ல, நமக்கில்ல. சொக்கா, மீனாட்சி திடீர்னு வந்துட்டாரு. அழைத்தது தானோ? ஐயோ 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 ஐயோ, சொக்கா சொக்கா சொக்கா, என்ன அழகா இருக்கியே, கண்ணப்பாரு, மூக்கப்பாரு, முடியப்பாரு, ஜடையப்பாரு, பொன்னார் மேனியப்பாரு, ருத்ராட்சத்தை பாரு, குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிர் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும். ஐயா உண்மையிலேயே வந்துட்டியா, நீதானா? கண் ஆடி முன்று நின்று கவியாடி கொண்டிருப்பதை விட்டு உள்நாடி அழைத்த காரணம் சொல். ஐயா 293 293 ஆள் தேடுறாங்களாம். ஆகட்டும், செய்கின்றோம். அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கும் தெரியல. திடீர்னு ஃபோன் கால் வந்தது. சன்னிதானம் விடுதிக்கு வரணும், நல்லா வரட்டும், பூரண கும்பத்தோட நின்று வரவேற்கலாம், எல்லாம் நல்லபடியா ஆகணும். மீனாட்சி அருளால, சொக்கநாதர் அருளால, காலபைரவன் பாதுகாப்புனால, ஞானசம்பந்தர் அருளால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது.
பட்டாபிஷேகமும் முடிஞ்சிருச்சு. சன்னிதானம் தெளிவா வீடியோவில் சொல்லியிருக்காங்க. பொது மேடையில் அம்மையப்பனும் சொக்கநாதரும் மீனாட்சியும் நேரடியாக உத்தரவிட்டுத்தான் நித்யானந்தரை சன்னிதானமாக நியமிக்கிறேன், எல்லா விதமான சகல விதமான ஆச்சாரிய அபிஷேகத்திலிருந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தார்கள், செய்தும் இருக்கிறார்கள், எல்லாத்தையும் தெளிவா பண்ணார்கள். என்னென்ன செய்யணுமோ 292வது குருமகா சன்னிதானம் முறையாக ஆச்சாரியசேகம் செய்து வைத்தார்கள். மதுரை ஆதீனத்திற்குள் செய்து வைத்தார்கள் என்பதற்கு திருப்புரம்பியம் சாட்சிநாதன் சாட்சி. என் உயிரால் தாங்குகின்ற சுந்தரேசன் அதிகாரமுடையவர், ஆதீனத்தின் மூலவர், பரார்த்த பூஜாமூர்த்தி அதிகாரமுடையவரும் திருப்புரம்பியம் சாட்சிநாதனும் சாட்சி. 18ஆம் படி கருப்பன் சாட்சி. முறையா எல்லாம் செய்து வைக்கப்பட்டது. காலம் வேண்டுமானால் வேறு வேறு காலகட்டமாக இருக்கலாம். அதாவது ஒரு தீட்சை ஒரு முறை, அடுத்தது அந்த மாதிரி மாறி ஏன்னா எல்லாம் செய்து வைக்கப்பட்டாக வேண்டும் எல்லாம். ஆனால் எல்லாம் முறையாக செய்து வைக்கப்பட்டது. திடீர்னு அதான் நான் சொன்னேன் இல்லையா, திராவிசம், யாரோ ஒருத்தர் கேஸை போட்டு விட்டாங்க. நாம பெருமான் கொடுத்த இந்த ஓலை இருக்கு இல்லையா 293, அதை எடுத்துட்டு போய் கோர்ட்ல கொடுத்தோம். கொண்டு வந்து கொடுத்திருக்கும் அபிடவிட்டில் குறை உள்ளது என்று சொல்லிவிட்டார்கள். சொற்குற்றமா பொருட்குற்றமா? பெருமான் பிச்சை போடும் பொழுது வாங்குகிறவன் தகுதியை பார்த்து பிச்சை போடுவதில்லை, அளிக்கின்றவன் தகுதியை பார்த்து பிச்சை போடுகின்றான். சரி, வழக்கும் நடந்தது. கடைசியில சொல்லிவிட்டார்கள், ஆதீனத்துக்குள்ளேயும் போகக்கூடாது, கோயில்களுக்குள்ளேயும் நுழையக்கூடாது. நான் விடுதியில ஊஞ்சல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். வந்து எனக்கு சொல்றார்கள், சாமி இந்த மாதிரி தீர்ப்பு சொல்லிட்டார்கள் அப்படின்னு. நம்ம உயிரால வேதாந்தம், ஆன்ம அனுபூதி, நிர்குண நிராகார நிர்விகல்ப நிராலம்ப பரபிரம்மஸ்வரூப பரமசிவ பரம்பொருள் அதெல்லாம் உயிரால அனுபவிக்கிறது. ஆனா உடம்பால இந்த கோயிலுக்குள்ள போய் போய் விழுந்து விழுந்து கும்பிட்டே வாழ்ந்து பழகன ஜென்மமாச்சே, கோயிலுக்குள்ளேயும் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்களா? அதுதான் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது. சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சைவ குடும்பத்துல பிறந்து வளர்ந்ததுனால கோயிலுக்கு போறது மட்டும் இல்ல, ரொம்ப நேரம் கோயில்ல ஸ்பெண்ட் பண்ணி அது ஒரு சின்ன துண்டு சீட்டு வச்சிருப்பேன். விநாயகருக்கு 3 சுத்து, நவக்கிரகத்துக்கு 9 சுத்து, அம்பாளுக்கு 5 சுத்து அப்படின்னு ஒரு துண்டு சீட்டு மாதிரி வச்சுட்டு அந்த சீட்டை பார்த்து பார்த்து ஒரு கோவில்லையும் சுத்தி சுத்தி கும்பிட்டு வருவேன். விழுந்து விழுந்து எந்திரிச்சு விளையாட்டு போனா அந்த கொட்டிக்கிட்டு அந்த காதை பிடிச்சி தோப்புக்கரணம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி 11 தரம் உட்கார்ந்து எந்திரிச்சு 3 தரம் சுத்தி வந்து அதுக்கப்புறம் அந்த துண்டு சீட்டு எடுத்து திரும்ப பார்ப்பேன். அடுத்த சாமி யாரு? முருகர். முருகர்னு போட்டு நம்பர் போட்டு வச்சிருப்பேன். 6 தரம் சுத்தணும். அது எங்க பெரியவங்க, என் குருமார்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது. அப்படியே நம்பர் போட்டு வச்சு துண்டு சீட்டு மாதிரி வச்சுட்டு இடுப்புல சொல்லி அந்த சீட்டை எடுத்து பார்த்து பார்த்து சுத்திட்டு வருவேன். ஏன்னா கோயிலை சுத்தியே வாழ்ந்து வளர்ந்த ஜென்மமாச்சேடா நானு, கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்களா? தமிழ்நாட்டுக்கும் எனக்கு இருக்கிற ஒரே உறவு அண்ணாமலையார் கோயிலும் மீனாட்சி அம்மன் கோயிலும் தான். இந்த 2 கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா சரி. அண்ணாமலையார் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லல, மதுரை ஆதீனத்துக்கு சொந்தமான எந்த கோயிலுக்குள்ளேயும் வரக்கூடாதுன்னு தீர்ப்பு எழுதிட்டார்கள். சரி, என்ன பண்ணலாம்? நமக்கு ஒண்ணு மட்டும் தெரியும்,
ஓலை கொடுத்தது சொக்கநாதன், அது சத்தியம். கொடுத்தவன் தகுதியை பார்த்து அவன் கொடுத்தது சத்தியம் என்று நிரூபிக்க அந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் தீருவேன். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். திரும்பவும் என்ன பண்ண, சொக்கா உடனே வந்தாரு. என்ன பரிசு கிடைத்ததா அப்படின்னு கேட்டாரு. நான் உடனே, அப்பா கொடுத்த அபிடவிட்ல குற்றம்னு சொல்லிவிட்டாங்க, பாட்டுல தான் சொன்னாங்க, அபிடவிட்டையாவது குற்றம் இல்லாம கொடுத்தாமல்ல. சரி என்ன பண்றது. நான் ஒண்ணு மட்டும் எனக்கு தெளிவா தெரியும். அப்பவே நினைச்சேன், ஏய் அப்பா கொடுத்ததப்பா, ஆக்சிடென்டாலாம் அவ்வளவு பெரிய பீடத்துல ஒருத்தர் பீடத்துல உட்கார்ந்துட முடியாதப்பா. மதுரை சொக்கநாதனும் மீனாட்சியும் உயிரோடு இருந்து இன்றும் ஆட்சி செய்யும் தலம். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து இன்னமும் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் உயிரோடு இருக்கின்ற சக்தி ஸ்தலம். ஆக்சிடென்டாலாம் அந்த பீடத்துல யாரும் உட்கார்ந்துட முடியாது. அவன் அருளன்றி அது சத்தியம் அல்ல. அவன் கொடுத்திருக்கான். அதை மீறி யாரோ மறுக்கிறாங்கன்னா அவன் தான் தீர்வுன்னு எடுத்துட்டு போனேன். போகும்போதே எனக்கு தெரியும், இதை விட பெருசா நல்லதா ஏதோ கொடுக்க போறான் அப்படின்னு. போய் சொன்னேன், சொக்கா மீனாட்சி கோயிலுக்குள்ள வரப்படாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆதீனத்துக்குள்ளேயும் போகப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. மீனாட்சி மீனாட்சின்னு, என்னாச்சு தம்பின்னாங்க. ஆதீனத்துக்குள்ள போகப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒன்றும் கவலைப்படாது தம்பி, ஆதீனம் பண்ணி கொடுத்துட்றேன்னு பண்ணி கொடுத்துட்டாங்க. சொக்கா என்னப்பா, நீ கொடுத்த அருளாட்சி மறுத்தார்களே, கவலைப்படாத. அவங்க ஜூரிஸ்டிக்ஷன் எல்லாம் தாண்டி அருளாட்சியும் அரசாட்சியும் பொருளாட்சியும் எல்லா ஆட்சிமையும் தங்கிய, எல்லா ஆட்சிமையும் பொருந்திய கைலாசத்து ஆட்சிமையே தந்தோம்னு கொடுத்தார். அவர் கொடுப்பிச்சத்தான் இந்த கைலாசம். உண்மைதான். இந்த கைலாசம் பற்றி நான் சொல்லும் பொழுது ராவிஷ கும்பல் தீய சக்திக்கு வயிறெறியுது தான், அவங்க சூடு சொரணையெல்லாம் பொங்குது தான். எனக்கே கூட கொஞ்சம் கூச்சமாகத்தான் இருக்கு. கைலாசம் அதிபர் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகத்தான் இருக்கு, கூச்சமாகத்தான் இருக்கு. ஆனால் என்ன பண்றது, சத்தியம் இதுதானே. சுந்தரேசன் சொக்கநாதனும் மீனாட்சியும் கொடுத்த சிம்மாசனமடா. பரமசிவன் ஞானத்தாலே திமிர்ந்த ஞானம் இது. கர்வம் அல்ல, செருக்கும் அல்ல. பரமசிவன் பராசக்தி சொக்கநாதன் மீனாட்சியின் மேல் இருக்கும் அன்பு, பக்தி, சரணாகதி, அவர்கள் அருளிய பரமசிவ ஞானத்தினால் வந்த தெளிவும் தைரியமும். முதல்ல ஓலை கொடுத்தப்ப எப்படி நேரா வந்து நக்கீரனோட வாது பண்ணி அரசன் 1000 பொற்காசு வாங்கி கொடுத்தாரு, அதே மாதிரி திரும்ப பண்ணுவாருலாம் எதிர்பார்க்க முடியாது. இப்ப அவர் பிளான் வேறையா இருக்கும். என்ன மாதிரி பிளான் பண்றாரோ நாம அப்படியே போக வேண்டியதுதான், அவ்வளவுதான். இப்ப அவர் பிளான் இதுதான். ஆனா அங்க வேண்டாம் தம்பி, வேற இடத்துல பண்ணி கொடுத்துட்றேன்னு பண்ணி கொடுத்துருக்காருன்னா, இது தமிழ்நாட்டில் இருக்கும் இந்துக்களுக்கு அபாயமணி. விழித்துக் கொள்ளுங்கள். அங்கேயே ஒருவேளை என்னை பெருமான் இருக்க வைத்திருந்திருந்தால்
அந்த இடத்திலேயே அமைதியோடு அவருடைய திருப்பணியை நிகழ்த்திவிட முடியும் என்று அவர் நினைத்திருப்பார் என்று அர்த்தம். அங்கிருந்து என்னை வேறு இடத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கிறார் என்றால், தமிழக இந்துக்களே விழித்துக் கொள்ளுங்கள். இந்த அபாய ஒலி, அபாய மணி, அபாய செய்தி எனக்கல்ல, உங்களுக்கு. காலம் நான் சொல்வதை உங்களுக்கு புரிய வைக்கும். காலம் புரிய வைக்கும். பரமசிவ பரம்பொருள் சொக்கனும் மீனாட்சியும் என்னை காப்பாற்றி விட்டார்கள். இந்த குட்டி பூனைய, தாய் பூனை பாதுகாப்பான இடம் பார்த்து சரியான இடத்துல பாதுகாப்பா வச்சுக்குமா. என்ன அழகா எடுத்துட்டு வந்து சேஃபான இடத்துல வச்சுட்டாங்க. ஆனா என்ன அங்க வைக்கல அப்படின்னா அந்த இடம் சேஃப் இல்லைன்னு அவங்க கூட ஃபீல் பண்றாங்க போல இருக்கு. திராவிஷம் ஆக்டோபஸ் மாதிரி தமிழகத்தையே கவ்வி விட்டதுன்றதுதான் வலிக்கின்ற உண்மை. ஒரு நாடுன்னா பல ஆர்கன்ஸ் இருக்கு. மீடியா, போலீஸ், அபிஷியல்ஸ், லெஜிஸ்லேச்சர், பல்வேறு பில்லருங்க, தூண்கள் இருக்கு. நாட்டை தாங்குகிற தூண்கள். இது எல்லாத்துக்குள்ளேயும் திராவிஷம் ஆக்டோபஸ் மாதிரி ஊடுருவிருச்சு. எத்தனை தரம் திரும்ப திரும்ப அவரே எத்தனை பேரை எரிச்சிட்டு இருக்க முடியும்? காத்தான், காக்கிறான், காப்பான். அது மட்டுமல்ல, கெட்டதெல்லாம் நன்மையெல்லாம் கொடுத்து அழைத்த குரலுக்கெல்லாம் ஓடி வந்து காக்கவும் செய்கின்றான், கேட்டதெல்லாம் கொடுக்கின்றான். சொக்கனும் மீனாட்சியும் என்பதற்கு சாட்சி என் வாழ்க்கை. சொக்கனின் கருணைக்கும் மீனாட்சியின் அருளுக்கும் காலபைரவன் பாதுகாப்பிற்கும் சாட்சி என் வாழ்க்கை. ஒவ்வொரு கதையையும் சொல்ல சொல்ல சொக்கன் பேரருள், இறையனார் பேரருள், மீனாட்சியின் பேரருள், மீனாட்சி சொக்கனின் பேரருளுக்கு சாட்சி என் வாழ்க்கை. கடைசியில பெருமான் கொடுத்ததை யாராலும் கெடுக்க முடியாது, பெருமான் அளித்ததை யாராலும் எடுக்க முடியாது. எடுக்க முயற்சி பண்ணீங்கன்னா அவர் வேற நல்லதா பெருசா கொடுத்துருவார். அதுதான் இந்த கைலாசம். அதனால அவர் காலடியை பிடிச்சிக்கிட்டே வாழ்ந்துருவோம், அவ்வளவுதான். அதனாலதான் எம்பளத்திலேயே என்ன பண்ணிட்டேன், அவர் காலடியிலே உட்கார்ந்துருப்போமப்பா, அங்க இங்க அசையப்படாது, அவர் காலடியிலே உட்காந்துப்போம். அப்படின்னா காலடியிலே உட்காந்துட்ட மாதிரி எம்பளம் போட்டு வச்சுட்டேன் கைலாசத்துக்கு. பரமசிவனும் பராசக்தியும் உட்கார்ந்துருக்கு, அவங்க காலடியிலே உட்கார்ந்துருக்க மாதிரி எம்பளம் போட்டு வச்சுட்டேன். என்னைக்காவது தமிழ்நாட்டு இந்துக்கள் விழிச்சிப்பீங்க? இந்து மதத்திற்காக சிந்திக்கின்ற திங்க் டேங்கா இருக்கிற யாரும் தமிழ்நாட்டுக்குள்ள வாழ முடியாது. அதுதான் உண்மை. கசப்பான, உயிரையே கலங்க வைக்கின்ற ஆனா உண்மை அதுதான். தமிழ்நாட்டை இந்துக்கள் இழந்து விட்டார்கள், அதுதான் உண்மை. என் வாயால சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக கட்டுப்படுத்திட்டு இருந்தேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மையை நான் சொன்னா நீங்கள்லாம் முழிச்சிப்பீங்களோ அப்படிங்கிற ஒரு நப்பாசையில இன்னைக்கு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இந்துக்களே விழித்துக் கொள்ளுங்கள்.
இந்த தஞ்சாவூர் கோவில்ல தமிழ்ல கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்றதெல்லாம் தமிழ் மேல இருக்கிற பற்று கிடையாது. அவங்க உண்மையா என்ன சொல்ல வராங்கன்னா, ஆகமப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வராங்க, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு டெக்னிக்கலா அந்த விஷத்திலே சர்க்கரை தடவி கொடுக்கக்கூடிய தீய சக்தி கும்பல், திராவிஷ கும்பல், அதுக்கு இந்த தமிழ்ன்ற சர்க்கரைய முலாம் பூசி கொடுக்கிறது. சரி, இப்போ ஒருவேளை தமிழ்ல கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தா, அந்த தமிழ் கும்பாபிஷேகம்னு போராட்டம் பண்ண எல்லாரும் அப்படியே திருநீர் பூசி ருத்ராட்சம் தாங்கி வந்து தேவாரம் திருவாசகத்தையும் பாடி, ஐயனே நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் நீங்கா என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு பாடி பரவி பிரகதீஸ்வரரை வலம் வந்து சிவபக்தர்களா வாழ்ந்துட போறாங்களா? யாரை ஏமாற்றுகிற வேலை இதெல்லாம்? ஆகமப்படி பண்ணக்கூடாது, அவ்வளவுதான் அவங்களுடைய தேவை. இருக்க பாரம்பரியத்திலாம் செதச்சிடணும், அதுதான் அவங்களுடைய தேவை. அதுக்காக தான் எல்லா ஆர்ப்பாட்டமும். அது தமிழை யூஸ் பண்றது. அடுத்து என்ன? அவங்க அந்த ஆகமப்படி நடந்தே ஆகணும்னு பலமா நின்ன சன்னிதானங்களை எல்லாம் அட்டாக் பண்றது. நம்ம தருமபுரம் சன்னிதானம் அவருடைய சொந்த, அவர்களுடைய பிரதான சிஷ்ய மடமான திருப்பனந்தாள் மடத்திலிருந்து அவர்களுடைய கோவிலுக்கு பல்லக்கில் போக முடியல. என்ன நடக்குது? பல்லக்கும் தீவட்டியும் சன்னிதானங்களுக்கும் சிவாச்சாரியார்களுக்கும் மரபு. எனக்கு தெரிஞ்சு திருவண்ணாமலையில சிவாச்சாரியார்கள் அவங்க குருநமச்சிவாயர், குகநமச்சிவாயர் மடம் ஒன்று இருக்கு. ஊர் மேல, மலை மேல. ஊர் மலையடிவாரம். ஊருக்கு மேல மலையில ஒரு பாதி தூரத்துல குகநமச்சிவாயர்னு அவருடைய சமாதி இருக்கு, ஜீவ சமாதி. அவங்க குகநமச்சிவாயர், குருநமச்சிவாயர் பரம்பரை மடம் இருக்கு. அந்த சன்னிதானங்கள் எல்லாம் பல்லக்குல அண்ணாமலையார் முன்னாடி போக, பின்னாடி பல்லக்கிலேயே, பின்னாடி ஊர்வலத்திலேயே வருவார்கள். சிவாச்சாரியார்களுக்கு பல்லக்கு இருந்திருக்கு. இவங்க இந்த குகநமச்சிவாயர் மடத்துக்கு பல்லக்கு இருந்திருக்கு. நம்ம 292 மதுரை சன்னிதானம் பட்டாபிஷேகத்தப்போ பல்லக்கில் போயிருக்காங்க, பட்டண பிரவேசம் பண்ணியிருக்காங்க. தருமபுரம் சன்னிதானம் பல்லக்கு பட்டின பிரவேசம் செல்லவில்லை என்பதை கேள்விப்பட்ட பொழுது மிகுந்த வருத்தம் அடைந்தேன். மேன்மைகள் சைவநீதி உலகமெல்லாம் விளங்க வேண்டும். சன்னிதானங்களும் சிவாச்சாரியார்களும் அவர்களுக்கு உரிய மரியாதை எல்லாவற்றோடும் நடத்தப்பட வேண்டும். சன்னிதானங்கள் பல்லக்கிலே செல்ல முடியவில்லைங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம்னு நினைக்காதீங்க. இந்துக்களே விழித்துக் கொள்ளுங்கள். சபரிமலைக்கு பிரச்சனை வரும்போது மற்றவங்கெல்லாம் என்ன நினைக்கிறோம்? அது சபரிமலை போற பக்தர்கள் பார்த்துக்கிட்டு நமக்கு என்ன விடுப்பா. சங்கர மடத்துக்கு பிரச்சனை வரும்போது அது பிராமணர்கள் பார்த்துக்கிட்டும், பிராமண மடம் நமக்கென்ன விடுப்பா. ஆதீனங்களுக்கு பிரச்சனை வரும்போது அது ஆதிசைவர்கள், முதலியார்கள், சைவ வேளாளர்கள் பார்த்துக்கிட்டும் நமக்கென்ன விடுப்பா அப்படின்னு நாம சிதைந்து போய் கிடக்கின்ற, சிதறிப்போய் கிடக்கின்ற சமூகமாக இருக்கின்ற வரை இந்துக்களே தமிழ்நாட்டை இழந்து விட்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்துக்களுக்காக சிந்திக்கின்ற யாரும் தமிழ்நாட்டில் வாழ முடியாது என்பதுதான் இன்றைய உண்மை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பொய் கேஸ்ன்னு நிரூபிச்சுட்டு நான் நிரபராதின்னு வெளியில வருவேன் அவங்களுக்கும் தெரியும். ஆனா அதுக்குள்ள என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருமில்ல. என்னுடைய ஆக்டிவ் பீரியட் ஆஃப் த லைஃப் யூத் தானே. அந்த யூத்ல நான் ஆக்டிவா இருக்கக்கூடாது, அவ்வளவுதான் அவங்களுடைய விருப்பம். இந்த திராவிஷ ஊடகங்களுக்கும் கும்பலுக்கும்
என்னவோ அவங்க நான் ஒழுக்கம் இல்லாதவன் மாதிரியும் என் மேல தாக்குதல் நடத்துறது மூலமா ஹிந்து மதத்தை தூய்மை பண்ற மாதிரியும் காட்டுறாங்க. அதெல்லாம் பைத்தியக்காரத்தனங்க, லூசுத்தனம். அவங்களுக்கு ஒன்றும் நான் நைட்ல என்ன பண்ணுறேன் கவலையே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. நான் பகல்ல எப்ப பார்த்தாலும் இந்து மதத்துக்கு உழைச்சிட்டு இருக்கிறேன்றதான் அவங்களுக்கு பிரச்சனையே. நான் பகல்ல என்ன பண்றேன் அப்படிங்கிறதாங்க அவங்களுக்கு பிரச்சனை. நைட்ல நான் என்ன பண்றேனோ அதை பத்திலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்க ஒன்றும் என்ன அட்டாக் பண்றது மூலமா இந்து மதத்தை தூய்மைப்படுத்துகின்ற பெரும் சமூக சேவையெல்லாம் செய்யல. நான் ஓவரா ஆக்டிவா ஹிந்து மதத்துக்கு ஒர்க் பண்றேன். ஹிந்து சென்ட்ரிக்கான ஒரு பெரிய ஈகோ சிஸ்டத்தை, திராவிஷ ஈகோ சிஸ்டத்துக்கு காம்படிஷனா அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு ஹிந்து ஈகோ சிஸ்டம் ஒரு ஸ்ட்ராங்கான ஈகோ சிஸ்டத்தை கடும் உழைப்பினால பில்டு பண்ணிக்கிட்டே வரேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்ன இந்துக்கள் நான் செய்யற வேலையை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்து விரோதிகள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்துக்கள் என்ன சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்குள்ள இந்து விரோதிகள் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் உண்மை, நடந்த உண்மை. இதுதான் நேர்மையான ஸ்ட்ரெயிட்டான உண்மை. சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன், சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஒன்று மட்டும் நல்லா இப்ப நான் சொல்லலாம், வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு, பப்ளிக்ல பொதுவெளியில இருக்க போகுது, காலத்துக்கும் இருக்க போகுது. இன்று தமிழக இந்துக்களே நீங்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் உங்களையும் உங்கள் கலாச்சாரத்தையும் ஆதீனங்களையும் மடங்களையும் சிவாச்சாரியார்களையும் இந்து மதத்திற்காக சிந்திக்கின்ற அரசியல் தலைவர்களையும் சமூக தலைவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளாவிட்டால் இருபத்தஞ்சு வருஷம் 30 வருஷம் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அதெல்லாம் நான் சொல்ல வரல. அடுத்த 4-5 வருஷம் கூட தாக்கு பிடிக்க மாட்டீங்க. அதான் உண்மை. ரொம்ப அடுத்த தலைமுறை இந்துக்களுக்குத்தான் வாழ்க்கைக்கு சிக்கல் வரும்னு முட்டாள்தனமா கனவு கண்டுட்டு இருக்கீங்க. அடுத்த டிகேட், அடுத்த 10 ஆண்டுகளுக்கு உங்கள் மிச்சம் இருக்கின்ற, எச்சம் இருக்கின்ற, சொச்சம் இருக்கின்ற கலாச்சார அடையாளங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம கடந்த காலத்தினுடைய, நம் முன்னோர்களுடைய சாதனை, பெருமை, அந்த சாதனை பெருமை வாழ்க்கை முறைக்கு அவங்களுக்கு காரணமாயிருந்த உந்து சக்தி இந்து மதம். அந்த சத்தியங்கள் உங்களுக்கு புரிஞ்சாதான் உங்க எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளுகின்ற, அமைத்துக் கொள்ளுகின்ற தெளிவும் துணிவும் தைரியமும் உங்களுக்கு வரும். கடந்த காலத்தின் சத்தியத்தையும் சாத்தியத்தையும் சக்திகளை பற்றிய அறிவையும் இழந்த சமூகம், வேரை இழந்த மரம். விழித்துக் கொள்ளுங்கள். உங்க கடந்த காலத்தில் இந்து மதம் சக்தியாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தஞ்சாவூர் கோவில் கட்டிடக்கலைக்கு மட்டும் எடுத்துக்காட்டு அல்ல, இந்து மதம் நம் உயிருக்குள் பாய்ச்சக்கூடிய சக்தியின் சாத்தியத்தின் எடுத்துக்காட்டு. தஞ்சாவூர் கோயில கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கு எவ்வளவு பெரிய பிரெயின் வேணுங்கய்யா. சிந்தித்து பார்ப்பதற்கு, அந்த சிந்தித்து பார்ப்பதற்கான செம்மையான அறிவு, ஞானம், பரமசிவன் ஞானத்தால் ராஜராஜனுக்கும் அவனுடைய ஃபர்ஸ்ட் சர்க்கிள் குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 பேருக்காவது அது இருந்திருந்தா இந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணி கூட பார்க்க முடியும். நம்ம பாட்டுக்கு லூசுத்தனமா
தமிழ் கலாச்சாரத்தையும் இந்து மதத்தையும் பிரித்து சிதைக்கின்ற வேலையை பொறுமையா பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். நமக்கென்னன்னு உங்கள் ஆணிவேர் அறுபட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்ச் சமுதாயமே விழித்துக்கொள், இந்துக்களே விழித்துக் கொள்ளுங்கள். கடந்த காலத்தின் பெருமை மட்டுமல்ல, அந்த பெருமைக்கான காரணத்தை சத்தியம், கடந்த காலத்தினுடைய சத்தியம், சாத்தியம், அந்த சாத்தியத்திற்கு அவர்களுக்கு சக்தியாக இருந்தது எது? இந்த எல்லாவற்றையும் புரிந்து கொண்டால் மட்டும்தான் எதிர்காலத்தை கட்டமைக்கின்ற தைரியமும் தெளிவும் துணிவும் அறிவும் இந்துக்களே உங்களுக்கு வரும். என்ன நீங்க கோமாளியாவோ ஏமாளியாவோ என்னவா வேணா ட்ரீட் பண்ணிக்கோங்க, எனக்கு கவலை இல்லை. பரமசிவன் என்னை காப்பாத்திட்டான், காலபைரவர் என்னை காப்பாத்திட்டாரு, நான் சேஃபா இருக்கேன். இந்த சத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஊதர சங்க ஓதிக்கிட்டே இருப்பேன். யாரெல்லாம் கேட்குறீங்களோ கேட்டுக்கோங்க, விழிக்கிறவங்கெல்லாம் விழிச்சிக்கோங்க, அவ்வளவுதான். இப்போ இந்த ஒரே ஒரு சத்சங்கம், இந்த ஒரு வீடியோவுக்காக எவ்வளவு என்னை தாக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியும். அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ சூடோ சொரணையோ இல்லை. நோ சூடு நோ சொரணை, ஒன்லி பரமசிவா. பரமசிவன் அருளால தான், காலபைரவர் பாதுகாப்பினால தான் இத்தனை முறை கொலை முயற்சி செய்தும் கொல்லப்படாமல் இன்னும் உயிரோடு இருக்கேன். என் வாழ்க்கை அவங்களுக்கு தான். அந்த நன்றி கடனுக்காக பரமசிவன் ஞானமும் இந்து சமூகமும் உயிரோட இருக்கணுன்றதுக்காக, வாழ்வாங்கு வாழ வேண்டும், மேன்மைகுள் சைவ நீதி உலகெல்லாம் விளங்க வேண்டுங்கிறதுக்காக நான் சொல்ல வேண்டியதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதுக்கு மேல எங்கிட்ட இருந்து என்னையா புடுங்க முடியும்? எல்லாத்தையும் தான் நானே விட்டுட்டேன். மிஞ்சி போனா என் வாழ்க்கையில நான் ரொம்ப ரசிச்சு அனுபவிக்கிறது அண்ணாமலையார் கோயிலுக்கு போறதும் மீனாட்சி கோயிலுக்கு போறதும் தான். என் வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ரொமான்ஸ் அண்ணாமலையார் கோயிலுக்கு போறதும், விழுந்து கும்பிடுவேன், தரையில உருண்டு உருண்டு கும்பிடுவேன், சுத்தி சுத்தி வந்து கும்பிடுவேன், கண்ணெல்லாம் நிறக்க, மனசெல்லாம் நிறக்க, உயிரெல்லாம் நிறக்க, மீனாட்சி மீனாட்சி சொக்கநாதா சொக்கநாதா அண்ணாமலையானேன்னு கூப்பிடுவேன், சுத்தி கும்பிடுவேன். அது ஒன்னத்தான் நீங்க எங்கிட்ட இருந்து புடுங்க முடியும். அதையும் நானே விட்டுட்டேன். இப்போ இதுக்கு மேல வர முடியாது. இதுக்கு மேல நான் இழக்கிறதுக்கு என்னையா இருக்கு? எனக்கு ஒண்ணும் இல்லை இதுக்கு மேல இழக்கிறதுக்கு. உலகத்துக்கு சொல்ல வேண்டியது பரமசிவன் அருளால சொல்லிக்கிட்டே இருந்துருவேன் உயிரோட இருக்கிற வரைக்கும், அவ்வளவுதான். ஆனால் என் கடமை தவற மாட்டேன். இந்த சத்தியங்களை உலகத்திற்கு சொல்ல வேண்டியது என் கடமை. சொக்கனுக்கும் மீனாட்சிக்கும் உயிர் நேர்மையோடு வாழ்ந்து இந்த சத்தியத்தை, பரமசிவன் ஞானத்தை, அதை உயிரோடு வைக்க வேண்டிய தேவையை, இந்து மதம் உயிரோடு இருக்க வேண்டிய தேவையை, சைவமும் சிவாச்சாரியார்களும் மடங்களும் ஆதீனங்களும் முறையாக நடத்தப்பட வேண்டிய தேவையை, இவைகள் எல்லாவற்றையும் காப்பாற்றப்பட வேண்டிய தேவையை உலகத்திற்கு சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஏதோ ஒரு மூலையில் இருந்து என் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். நான் சாமியாரு, எனக்கு இதுக்கு மேல இழக்கிறதுக்கு என்னையா இருக்கு? சொக்கனையும் மீனாட்சியையும் அண்ணாமலையானையும் கண்குளிர சுத்தி சுத்தி பார்க்கறது ஒண்ணுதான் என் வாழ்க்கையில நான் அனுபவிக்கிற ஒரே சுகம்.
அதுவும் போச்சு. இதுக்கு மேல வேற என்ன இருக்கு? அவங்க புகழையும் இந்த சத்தியத்தையும் எவ்வளவு நாள் உலகத்துக்கு சொல்லணுமோ சொல்லிடுவேன், அவ்வளவுதான். உயிரோடு இருக்கிற வரைக்கும் சொல்லிடுவேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறமும் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு சிவஞான பூத பரம்பரையை உருவாக்கி வைத்தே தீருவேன். பூத பரம்பரை பொலிய என் ஞான சம்பந்தன் புனிதவாய் மலர்ந்தழுதான். அந்த பூத பரம்பரையை பொலிய வைத்தே தீருவேன். வேதநெறி தழைத்தோங்க, மிகு சைவத்துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுதான் என் ஞான சம்பந்தன், என் குருநாதன். எதற்காக அவன் புனிதவாய் மலர்ந்து அழுதானோ அதை நிறைவேற்ற என் வாழ்க்கையை தியாகம் செய்தே தீருவேன். அவன் கொடுத்த அரியாசனம். அதனால அவன் போட்ட பிச்சைக்கு உயிர் நேர்மையோடு வாழ்ந்து விடுவேன்.